ஒவ்வொரு நாளும் உங்களை ஆட்சி தேய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமும் எங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையில கூட ராஜா ஆண்டவரே துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து பாட ராஜா எங்களை ஒன்று கூட்டியிருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா எங்கள் ஒவ்வொருவரும் மீது உம்முடைய அபிஷேகம் உம்முடைய மகிமை உம்முடைய துதி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த சங்கீத தியான பகுதியில கூட ராஜா ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. உங்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியம் வீணாய் போவதில்லை என்று நீங்க சொல்லிட்டீங்களே சப்பா. நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வீணாக போக போவதே இல்லை தகப்பனே. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நீங்க பதில் கொடுக்க போவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தியான பகுதியில கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் எங்கள் மத்தியில நீங்கள் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இன்றைக்கு கூட நம்ம தியானிக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 134 அதிகாரம். மூன்றே 3 வசனம் தான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் அநேகமா இருக்குது அதுல. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ராக்காலங்கள்னா நம்ம இரவு நேரத்துல ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி சபையில கூட நம்ம பிரேயர்லாம் இருக்கும், நைட் பிரேயர்லாம் நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்ட்டு. இது ஊழியக்காரருக்கு சொல்றாங்கன்னு இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தான் சொல்றாங்கன்னா, ஆனா ஊழியக்காருக்கும் இதை வந்து மெயினா சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தரை வந்து என்ன செய்யணும்னு ஸ்தோத்திரியுங்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக ஸ்தோத்திரிக்க சொல்றாருன்னா, நம்ம அநேக ஜபம் நமக்கு இருக்கும், அநேக தேவைகள் நமக்கு வந்து இருக்கும். இந்த ரா காலங்களில கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரித்து அந்த ஜபத்தை நம்ம செலுத்தும் போது அதற்கான பதிலை நம்ம உடனே பெற்றுக்கொள்ளும்படியா இருக்குதுங்களா. அதுக்கான வசனம் வந்து ஏசாயா 65 அதிகாரத்துல 24வது வசனத்துல பாருங்களேன். நமக்கு வந்து நம்ம ஜெபம் நம்ம ஜெபிச்சா கேட்கப்படுமா இல்ல கேட்கப்படாதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா ஆண்டவர் அதுல பேசுறது பாருங்க 24வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். அப்ப நம்ம ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்பாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் நமக்கு வர தேவையே கிடையாதுங்களாம். எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் கூப்பிடுறதுக்கு முன்னே அவர் வந்து என்ன செய்யறதா இருக்காருங்களாம், மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஜெபிக்கும் போதே நம்மளுடைய தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லும் போதே அவர் என்ன செய்யறாராம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாராம். அப்போ ஒரு நாள் நம்ம ஜெபம் நம்மளுக்கு கேட்கப்படலையேன்னு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, வருத்தப்படவே தேவையே கிடையாது. நம்ம கேட்கும் போதே அவர் என்ன செய்யறாரு, மறு உத்தரவு கொடுத்துறாரு. அப்ப இந்த ராக்காலங்களில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது நம்ம செய்யற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் நம்ம செய்யற ஒவ்வொரு ஜபத்தோட அவர் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த ராக்கால ஜபம் ரொம்ப விசேஷமானதுன்னு இதுல வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஜபம் எப்பவுமே கேட்கப்படாதுன்ற அந்த அவிசுவாசமும் சந்தேகமும் நம்மளுக்கு ஏற்பட தேவையே கிடையவே கிடையாது. நிச்சயமா ஆண்டவர் கேட்டு உடனே நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரா. நம்ம பேசும்போதே கேட்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் அப்ப நம்ம பேசிட்டே இருப்போம், நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம், அவர் என்ன செஞ்சுட்டே இருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காருங்களா. அது எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். அது 2வது வசனத்துல, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய கைகளை உயர்த்தி எப்போதும் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கிறவங்களா இருக்கணுமா. ஆனா அந்த கை நம்மளுக்கு எப்படிப்பட்ட கையா இருக்கணுங்களா, கரைப்படியாத ஒரு குற்றமற்ற கையா நம்மளுக்கு இருக்கணுமா. ஏன்னா தேவன் வந்து பரிசுத்தர், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த கைகளை வந்து நம்ம எப்பவுமே எப்படி வச்சிருக்கோங்களா, பரிசுத்தமா வச்சிருக்கோங்களா. யாரையும் அப்படி இப்படின்னு கை நீட்டி கூட நம்ம சில வாரத்துல சொல்றோம் செய்யறோம், சில ஏதாவது ஒரு தவறான காரியம் இந்த கையில நம்ம செஞ்சிருப்போம். இந்த கையை வந்து ஒரு குற்றமற்ற கையா, ஒரு பரிசுத்தமான கையா, இதுலதான் அநேக பேர் லஞ்சம் வாங்குவாங்க, அநேக காரியங்களை செய்யறாங்க இல்லைங்களா, தவறான காரியங்கள். ஆனா நம்மளுக்கு வந்து கர்த்தர் கொடுத்த கரமா, இந்த கரத்தை நம்ம எப்படி வச்சுக்கணுமா, பரிசுத்தமா வச்சுக்கணுமா. பரிசுத்தமா வச்சிருந்து கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணுங்களா,
ஸ்தோத்திரிக்கிறவங்களா நம்மளுக்கு இருக்கணும். அப்படி நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது நம்மளுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அது விலகி போயிடும். நம்மளுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும். சில பேர் வேலை ஸ்தலத்துல உயர்வு நம்ம தேவையா இருக்கும், இல்ல குடும்பத்துல ஒரு கஷ்டத்துல நம்ம உயர்வா இருக்கும், மற்ற குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனை பேர் இருப்பாங்க, வேலை கிடைக்காம, திருமண காரியத்துல எத்தனையோ தடைகள் இருக்குமா. ஆனா கர்த்தரை நோக்கி நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் நம்ம கைகளை உயர்த்தும் போது அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாருங்களா, நீக்கி போட்டுறாரு. அப்புறம் அவங்களை ஸ்தோத்தரிக்கும் போது எல்லா தடைகளும் என்ன செய்யறதா இருக்குங்களா, விலகி போகிறதா இருக்குது. அப்ப கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது மட்டும்தான் எல்லா தடையும் விலகுமா. அப்ப நம்ம தடைகள் விலகணும், நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரணும்னா நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவங்களா நம்ம வந்து இருக்கணும். அப்படிதான் எரிகோ கோட்டை என்ன செஞ்சாங்க, யோசுவா வந்துட்டு ஸ்தோத்தரிச்சுதான் அந்த கோட்டை என்ன செஞ்சது, விழுந்து போச்சு இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொரு அம்மோனியரும் மோவாபியரும் கூட யோசுவாக்கு படையெடுத்து வரும்போது கூட அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஸ்தோத்திர கூட்டம் அவங்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சாருங்களாம். அந்த ஸ்தோத்திர கூட்டம் அவங்க ஸ்தோத்தரிக்கும் போதுதான் அவங்கவே மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாங்க. அப்போ ஸ்தோத்தரிக்கும் போது இவ்வளவு காரியங்கள் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, நடக்குது. அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம தடைகள் எல்லாம் மாறும். நம்ம ஜெபம் செய்யற ஒரு ஜெபம் கூட நம்மளுக்கு என்ன செய்யாதுங்களா, வீணாகவே போவே போவாது. இந்த சங்கீத பக்கத்துல இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்ட்டு நம்ம மனசுல சிறு சந்தேகம் இருக்கலாம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா, அப்ப நம்மளுக்கு இந்த தடைகள்லாம் இருக்குதே, நம்ம லைஃப்ல முன்னேறி போவோமா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம எடுத்துட்டு கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது எல்லாவற்றையும் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி நம்மளுக்கு உயர்வு கொடுப்பார். நம்ம விசுவாசிச்சு நம்ம இப்போ ஜெபிப்போம். நம்ம ஜெபம் நம்ம பேசும்போதே அவர் கேட்டுனே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து நம்ம வந்து ஜெபிக்க போறோம். சிறு சங்கீத தியான பகுதியா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தை பெரிதான காரியமாக இருக்குது. நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்ததற்காக நம்ம இப்போ நம்ம ஜெபிக்கிறோம். ஏசப்பா அந்த காலை வேளையில தகப்பனே, அப்பா ஏசாயா 64ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நீங்க கூப்பிடும் போதே நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நீங்க சொல்லிருக்கீங்க ஏசப்பா. நீங்க பேசும் போதே நான் கேட்பேன் நீங்க சொல்லிருக்கீங்க ஏசப்பா. அப்பா நாங்க பேசும் போதே நீங்க கேட்கிறவராக இருக்கீங்க ஏசப்பா. எங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்க கவனிக்கிறவராக இருக்கிறீங்க. இந்த காலவெளியில் ராஜா நீங்கள் எல்லா தடைகளையும் நீங்க நீக்கி போடுவதாக இருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா எத்தனையோ காரியத்துல எப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அநேக தேவைகள் இருக்கும். இத்தனை நாளா இது ஏன் நடக்கலன்ற ஒரு கவலை இருக்கும் தகப்பனே. இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க நீக்கி போட போறீங்க ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரிக்கும் போது ராஜா ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி தகப்பனே. அப்பா கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்ற இந்த கடைசி வசனத்தின் மூலமாய் ராஜா நாங்கள் உயர்த்தி நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் மத்தியில உடைய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா. இந்த நாளை உம்மை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்கும்போது தகப்பனே எல்லா தடைகளும் இந்த காலை வேளையில மாறுவதற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நீங்க பேசியதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே உடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி Thank you.
மகிமையாய் மாறட்டும். சத்ருவின் கண்களுக்கு மத்தியில நிற்க செய்த தேவன் நீங்க கர்த்தருடைய வார்த்தை வசனம் உங்க வாழ்விலே புடமிடுகிற பட்டயமா மாறட்டும். புடமிடுகிற பட்டயமாய் மாறட்டும். ஆண்டவர் நீர் எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய நடத்துதலுக்குள்ளே நாங்கள் வாசம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீரே பெரியவர். கேட்க போகிற வார்த்தைகளுக்காக கேட்ட சங்கீத பகுதியில் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக இன்னும் பேச போகிற கர்த்தருடைய மன்னாவிற்காக என் இருதயம் எல்லாம் திறக்கணும்னு சொல்லி மத்தியில் இருக்கிற சகோதரி சத்யசையாவுடைய மனைவி ஜெபிப்பாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து நாம ஜெபிக்கலாம். நன்றி நீங்க பேசுகிற எல்லாரையும் உங்க கடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில அவர் ஒருவர் தான் போதுமானவர். அவர் ஒருவர் தான் மாறாதவர். அவர் ஒருவர் தான் எல்லா காரியத்திலும் நமக்கு துணையா இருக்கிறவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஒருவர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா நாம இந்த உலகத்துல எப்பவோ கழுகுகளுக்கு இரையாய் மாறி போயிருக்கோம். ஓநாய்கள் பீறி போடுகிற அளவிற்கு நம்ம வாழ்க்கை மாறி போயிருக்கும். ஆனாலும் இன்றைய வரைக்கும் நம்ம வாழ்க்கை பாதுகாப்பா இருக்குன்னா கர்த்தருடைய ஒரு மகத்தான ஒரு கிருபை தான். நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இன்னைய வரைக்கும் நம்ம ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய மகா பெரிய ஒரு இனிமேலும் வாழ போறது அவருடைய கிருபை. ஆமென். அந்த கிருபைக்குள்ள நாம ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். அது மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை விட்டுட்டு மட்டும் எந்த வேற வழியில நம்ம போகணும், வேற தெய்வத்தை நாடி போகணும், வேற எதையாவது தேடி போகணுன்ற சுவாபம் மட்டும் நமக்குள்ள வந்துடவே கூடாது. ஏன்னா வரப்போகிற காலம் கொடிதான காலம். நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் அதாவது இந்த உலகத்தை காலங்களை கணிக்கக்கூடிய காலங்களையும் நேரங்களையும், அதாவது சேட்டலைட் மூலமா நம்ம உலகத்திற்கு என்ன நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கிறது இந்த சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் அவர் சொல்றாரு. மிக பயங்கரமான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நமக்கு இருக்கு? 24 மணி நேரம். 24 மணி நேரம் 25 மணி நேரமா மாறினா எப்படி இருக்கும்? ஆமா, இன்னும் வர காலம், இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த நேரம் அதிகமாய் மாறப்போதான். 24 மணி நேரம் என்பது 25 மணி, ஒரு நாளைக்கு 25 மணி நேரமாய் மாறப்போகிறது. இது விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிசய ஆச்சரியமானதல்ல, அதிபயங்கரமான ஒரு தகவல். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 25 மணி நேரமாய் காலங்கள் மாறப்போகிறது. காரணம் என்னன்னா, சந்திரன், அதாவது நிலா, சந்திரன், அதாவது சந்திரன் சொல்லுவாங்க, சந்திரன் பூமியை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கான். பூமியை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னால 2000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இணையாய் பக்கத்தில் இருந்த நிலா இப்ப பூமியை விட்டு சற்று விலகி போக ஆரம்பிச்சிருக்கு. விலகினா நகர ஆரம்பிச்சிருக்கு.
கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கு. அப்ப நகருகிறதுனால, அது தள்ளி போறதுனால அந்த நேரங்கள் வந்து அதிகமா மாறும். பகல் நேரம் வந்து அதிகரிக்கும். பகல் நேரம் அதிகரிக்கணும் என்னன்னா, ராத்திரி கம்மியா இருக்கும், பகல் அதிகமா இருக்கும். ராத்திரி தான் ஒரு மனுஷனுடைய தூக்கம் நல்லா இருக்கிற ஒரு நேரம். அந்த ராத்திரியே கம்மியா போச்சுன்னா மனுஷனுடைய வாழ்க்கை என்னவா மாறும்? ஹெல்த் ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளாக மாறும். தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டா சரீர பலவீனம் வரும். பலவீனம் வந்தா வியாதி எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையில வரும். அப்போ இந்த நிலா வந்து இப்போ பூமியை விட்டு விலக ஆரம்பிச்சதுனால பகல் வந்து அதிகமாய் மாறப்போகிறது. 24 மணி நேரமா இருந்த காலம் மணி நேரம் இப்ப 25 மணி நேரமா மாறப்போகுது. அது மாத்திரமல்ல, இது ஒரு தகவல், நமக்கு தெரியாத ஒரு தகவல். இதுக்கு முன்னால எத்தனை மணி நேரம் நாட்கள் இருந்துச்சு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருந்துச்சு? 24 மணி நேரம் தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு நாளைக்கு இருந்த நாட்கள் 18 மணி நேரம் தான் ஒரு நாளோட கணக்கு. 2000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நாள் வந்து எப்படின்னா, அவர் வந்து 18 மணி நேரம் தான் ஒரு நாளுக்குரிய கணக்கு. அந்த 18 மணி நேரம் வந்து 24 மணி நேரமா மாறி இருக்கு. யாருக்குமே தெரியாது, நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். 18 மணி நேரமா இருந்த நாள் வந்து இப்ப 24 மணி நேரமா மாறி இருக்கு. இப்ப 24 மணி நேரமா இருக்கிற காலம் 25 மணி நேரம். சொல்ல முடியாது, அது இன்னும் காலங்களை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பூமிக்கு மிக அருகில் உள்ள துணைக்கோள் எதுன்னா நிலாதான். அருகில் உள்ள கோள் எதுமா எனக்கு சரியா தெரியல, சொன்னதை உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். மிக அருகில் பக்கத்துல இருக்கிற கோளை வந்து நிலாதான் சொன்னாங்க. ஆனா இப்ப அதுவே வந்து இப்ப விலகி போக ஆரம்பிச்சதுன்னா பூமியின் சுழற்சி வந்து ஸ்லோவா மாறும். ஸ்லோவா சுத்துச்சுன்னா பூமி வந்து அந்த காலங்கள் நேரங்கள் வந்து நமக்கு நேரம் தள்ளி போகும். அப்ப பாருங்க, 25 மணி நேரமா நமக்கு வந்து காலங்கள் மாறப்போகுது. இது நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா இது என்னன்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எப்படி ஆபத்தானா, இது விலக 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 இயற்கையின் மாற்றங்கள் அதிகமா நேரிடும். இயற்கையின் தன்னுடைய மாற்றங்களை வித்தியாசமா வெளிப்படுத்தும். பார்க்காததை கேட்காததெல்லாம் இனி நம்ம கேட்க போறோம். இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்னா, இயற்கை தன்னுடைய செயலை காட்டக்கூடிய நாட்கள் வரப்போகுது. செயற்கையா கூட எதை வேணாலும் நம்மள மாத்தலாம். செயற்கையானதை மாத்த முடியும், இயற்கையானதை மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. பாருங்க, இப்படி காலங்கள் போச்சுன்னா பூமியின் எல்லா விதமான மாற்றங்களும் வித்தியாசமா மாறும். அப்போ மனுஷனுடைய வாழ்வாதாரம் கம்மியா போகும். அவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறுமா? மிக கொடுமையாய் மாறுமா, மிக பயங்கரமா மாறும். சொல்லவே முடியாது. அது போல சில சம்பவங்கள், பல சம்பவங்கள் பூமியில நடக்க போகுதுன்னு விஞ்ஞானி சொல்றாங்க. இது யாருமே ஆச்சரியமா நினைக்காதீங்க, இது ஆபத்தானது. இயற்கையினால உண்டாக்குற அழிவை ஒருத்தராலையும் தடுக்கவே முடியாது. புரியுது? உண்மையா மிகப்பெரிய ஒரு பேரழிவை உண்டாக்க போகிறது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சயின்டிஸ்ட் வெளி கொடுத்த ஒரு தகவல். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் கிட்ட நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் என் வருகையின் அடையாளம். இதெல்லாம் சம்பவிக்கும் போது நீ என்ன ஒண்ணு அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, என் வருகை சமீபம் ஆயிடுச்சு. நீ நாட்டுக்கு நாடு யுத்தம், வீட்டுக்கு வீடு ஜனம், பூமி அதிர்ச்சி உண்டாகும், கடல் கொந்தளிப்பு உண்டாகும், பயங்கரமான பேரழிவு உண்டாகும். இதெல்லாம் நடக்கும் போது உனக்கு என்ன தோணணும் அப்படின்னா, நான் வரப்போறேன் அப்படின்றத, இது என் வருகையின் அடையாளம். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இதுதான் என் வருகையின் அடையாளம். இந்த அடையாளம் நடக்குதுன்னா நான் வரப்போறேன் அப்படின்னு அர்த்தம். ஆயத்தப்படுத்திக்கொள், ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து. இது ரெண்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். பிரியமான தேவ ஜனமே, இனி காலம் செல்லாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்திக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல என் வாழ்க்கையை சீர்படுத்திக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள், நான் வெளிப்படையா பேசுறேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் இப்படியே இருந்துட்டு அப்புறம் மாறிடுறேன். இன்னும் 1 வருஷம், அதுக்கப்புறம் என் வேலையை முடிச்சுட்டு நான் மாறிடுறேன். இன்னும் 1 மாதம், இதெல்லாம் நான் முடிச்சுட்டு மாறிடுறேன். இன்னைக்கு 1 நாள் மாத்திரம் இதை நான் எடுத்துக்கிட்டு அப்புறம் மாறிடுறேன். இனி காலம் செல்லவே செல்லாது. ஆண்டவர் சொல்றாரு, என் வருகை சமீபம். வருகை சமீபம்னா அடுத்த வருஷம், அடுத்த மாதம் இல்ல, இந்த நிமிஷமே. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த நிமிஷமே அவருடைய வருகை வரக்கூடுமானால்
பரிசுத்தத்தோடு நாம போக ஆயத்தமா? ஒரு விஷயம் கர்த்தருடைய பிள்ளைங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய அவசியம். ஒரு வசனத்தை நான் படிச்சேன். அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு ஊழியக்காரர் அழகா போட்டிருக்கிறாரு. பிசாசுக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குதான். இயேசு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் பிசாசுக்கே இருக்கு. கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கா? பிசாசுக்கே தெரியுதா இயேசுன்றவர் ஒருவர் இந்த உலகத்துல இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் மனிதனாய் ஆகப்பட்ட நாம, அவருடைய கையினால் வணையப்பட்ட நாம, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம விசுவாசிக்கிறோமா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கா? ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்ற கணக்குல தான் நம்முடைய விசுவாசம். புரியுதுங்களா? இது பழமொழி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏட்டு சுரக்கான எழுதி வச்சா அது ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? நசிக்கு குப்பையில தான் போட முடியும். அது நடைமுறைக்கு வந்தாதான் அதை செயல்படுத்த முடியும். வார்த்தையில சொல்லுவதனாலேயோ எழுதி வைப்பதனாலேயோ அல்ல, அதை செயல்படுத்துவது. படிப்புல 2 விதங்கள் உண்டு. ஒன்னு பிராக்டிக்கல், இன்னொன்று தேரி. தேரி முக்கியமா, பிராக்டிக்கல் முக்கியமா? படிப்புலயே இது நமக்கு இருக்குன்னா, வாழ்க்கையில விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில இது வேணுமா வேணாமா? வார்த்தையிலயும் இருக்கணும், செயலையும் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வார்த்தையில சொல்லுவாங்க, செயலை வெளிப்படுத்த மாட்டாங்க. செயலை தன்னை வெளிப்படுத்துவாங்க, தன்னுடைய வார்த்தையில கரடு முரடான வார்த்தைகளா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமான, பயங்கரமான, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. முக்கியமான, பயங்கரமான, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. அவர் ரொம்ப முக்கியமானவர், அவர் ரொம்ப ஆச்சரியமானவர், அது ரொம்ப ரொம்ப தேவையானவர். இவரோடு கூட நம்ம வாழணும் அப்படின்னா நமக்குள்ள இந்த விசுவாசம் வேண்டும். புரியுதுங்களா? கிணத்துல போட்ட கல்லு ஒரு நாள் மேல வர்றது நீங்க பாத்துருக்கீங்களா? எப்பா கல்லு மிதக்குதுப்பா கேட்டிருக்கிறோமா? பந்து தான் மிதக்கும், வெயிட் இல்லாத பொருள் தான் மிதைக்கும், வெயிட்டான பொருள் உள்ளார போயிடும். அப்போ நம்ம கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்தோம்னா எந்த யூஸும் கிடையாது. அது பாசம் பிடிச்சி கடைசியில் அதோட தன்மையே மாறி போயிடும். விசுவாச வாழ்க்கை அப்படி அல்ல. நம்ம எவ்வளவுதான் பிசாசு நம்மள உள்ள அழுத்தினாலும் நான் இயேசுவின் அடையாளன்னு மேல வந்து சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், கல்லு உள்ளதான் நிற்கும், பந்து தான் மேல வரும். ஒரு அடையாளம் தோன்றதா இல்லையா? கல்லுக்கு என்ன தன்மை? உள்ள இருக்கிற தன்மை, பந்துக்கு மேல வர தன்மை. அப்ப விசுவாச வாழ்க்கை இதுதான் அடையாளம். கிறிஸ்துவர் உடையவன், கிறிஸ்துவ அல்லாதவனுடைய வாழ்க்கை, இது 2 வித்தியாசம் உண்டு. கிறிஸ்து இல்லைன்னு சொல்றவன் கல்லு மாதிரி. புரியுதுங்களா? கல்லு மாதிரி அப்படியே உள்ளதா இருப்பானே தவிர மேல வர முடியாது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்து உடையவன் எவ்வளவுதான் அவனை அழுத்தினாலும் அவன் மேல வந்துட்டே இருப்பான். ஆண்டவருடைய உயர்வை பார்த்துட்டே இருப்பான். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்பிக்கை, கர்த்தருடைய கிருபை. ஆகையினால கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவரை ஏனோ தானோன்னு அலட்சியமா பயன்படுத்தவே கூடாது. இந்த வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதை ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பே அதுதான். ஆகையினால இந்த வார்த்தையில நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு, எச்சரிப்பு அடையணும். நம்ம தூங்குனது போதும், விழித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையா சொல்றேன், ஆண்டவர் ஒருவர் இந்த உலகத்துல நமக்காக வரலன்னா நாம ஒரு நாளும் பிசாசின் சிறையில் இருந்து மீண்டு வந்திருக்கவே முடியாது. கர்த்தர் வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை அழகா வாசிச்சோம். சகோதரி அழகா சொன்னாங்க. அந்த 134ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசுகிற வார்த்தையும் அதுதான். ஆண்டவரே நாளைக்கு என்னப்பா நீங்க பேச. உண்மையா சொல்றேன், நான் வேத வசனத்தை கொண்டு வரவே இல்லை, எடுக்கவே இல்லை. நேற்று உண்மையா எனக்கு டைம் இல்லை. ரொம்ப காலையில கார் எடுக்க ஆரம்பிச்சோம். நைட்டு 10-11 மணிக்கு தான் கார் எடுத்துட்டு வந்து வீட்டுல நிப்பாட்டினேன். ஒரே ஓட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா, நேற்று தினத்தில் என்னுடைய சகோதரன் வெளிநாட்டுக்கு கடந்து போயிட்டாங்க. ஃப்ளைட் ஏறினா ஒரு ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்தேன். பாருங்க, 4 மணிக்கு 11 மணிக்கு ஃப்ளைட்டு, 2 ஹவருக்கு முன்னால இருக்கணும். 9 மணிக்கு நான் உள்ள இருக்கணும்.
9 மணிக்கு உள்ளார இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 10 மணிக்குள்ளேயாச்சும் நான் உள்ளார இருக்கணும். அப்பதான் போர்டிங் போட்டு உள்ளார போக முடியும். 2 ஹவருக்குள்ள இல்லைன்னா 1 ஹவருக்குள்ள இருக்கணும். அப்பதான் வந்து உள்ளார நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. பாருங்க, நாங்க அரப்பான பகுதியிலிருந்து கடந்து வந்துட்டோம். கரெக்டா அந்த வேப்பம்பட்டு சிக்னல் அந்த அதுல அந்த ட்ராக், அந்த பிரிட்ஜ் போடுறாங்க, அந்த ட்ராக்ல அங்க ட்ரெயின் வரும்போது கேட்டு போட்டோம். பார்க்குறோம் டைம் எப்படி நாங்கள் வந்து 8 மணிக்கெல்லாம் உள்ளே இருந்தால் தான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி எல்லாத்தையும் போர்டிங் போட்டு இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ளார போக முடியும். நாங்கள் 8:15 இங்கே தான் இருக்கிறோம். செம்ம டிராஃபிக், பயங்கரமான டிராஃபிக், ஒன்றுமே பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓட்டிட்டு வரேன், ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு காரு அதிர்ந்தா அது வண்டிகளை வந்து அதிர்ச்சி ஓட்டுறது, வெதிச்சு ஓட்டுறதால எனக்கு பிடிக்காது. சாதுவாடி மெதுவாக போகிறதா எனக்கு பிடிக்கும். நேற்றுன்னு பார்த்தா வண்டி ஓட்டிட்டு வரேன், கரெக்டாக அந்த வேப்பம்பட்டு அந்த பட்டாபுரம் சிக்னல் நிற்கிறேன். பார்த்தா 8:15. எங்கள் அண்ணன் சொல்கிறாரு 7:15 தான் ஆச்சுன்னு. 8:15 அப்படின்னு. அவரு ஒரு பக்கம் பயம், ஐயோ ரைட்டு மிஸ் ஆயிருமே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் பயம், ஆண்டவரே என்னால் இந்த தவறு நடந்துடக்கூடாதுப்பா. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி நான் வந்துட்டு இருக்கிறேன். 4 மணிக்கு நான் கிளம்ப சொன்னேன், அவங்க 6 மணிக்கு கிளம்புறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. வேப்பம் அந்த பட்டாபுரம் வரைக்கும் வந்துட்டோம், நிற்கிறோம். 8:15 டைமு. இதுக்கு மேல பார்த்தா ஃபுல்லா டிராபிக். கேட்டு வேற எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆவடி தான்னா ஆவடியில இருந்து திருப்பி அந்த பக்கம் போனா ஃபுல்லா மெட்ரோ ரயில், அந்த பக்கம்லாம் இன்னும் டிராபிக் இருக்குமே. இன்னும் இந்த நைட்டு வேற சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் வந்து எல்லா திங்ஸும் வாங்கறதுக்கு வெளியே வந்துருவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் நான் போறதுக்கு எப்படி 2 ஹவருக்கு மேல ஆகும். 11 மணிக்கெல்லாம் நான் போனா உள்ள விட மாட்டாங்களாப்பா. நான் என்ன செய்வேன்? அப்பா நீங்க எனக்கு உதவி செய்யாலோடி வேற யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. என் சூழ்நிலை, என் எண்ணெய், என் தாகம் எல்லாமே நீங்க தான். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு அடிமை உங்ககிட்ட பொறுத்துன்னு வைக்கிறேன். 9:30 மணிக்குள்ள நான் ஏர்போர்ட் வாசல்ல நிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என்ன சொல்றேன், கேட்ட திறந்தாங்க. போறேன் போறேன் போறேன். கரெக்டா 8:41 ஜேபி எஸ்டேட்ல 8:41 8:30 ஜேபி எஸ்டேட் வாசல்ல நிக்கிறேன். இதுக்கு மேல போனா பார்த்தா டிராபிக், ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பக்கம் பயம், உடம்பெல்லாம் உதிருது. ஐயோ ட்ரெயின்னா கூட பரவாயில்ல, அடுத்த ட்ரெயின்ல போலாம். ஃப்ளைட் ஆச்சு, என்ன பண்ண முடியும்? என்னால இந்த தவறு நடந்துச்சுன்னு. ஏன்னா செலவு 1.5 லட்சம் செலவு ஆகி டிக்கெட் எடுத்திருக்கிறாரு. 1.5 லட்சம் செலவுல டிக்கெட் எடுத்திருக்கிறாரு. மிஸ் ஆச்சுன்னா திருப்பி 1.5 லட்சம் செலவு பண்ணி டிக்கெட் எடுக்கணும். அந்த டைம்ல மறுநாள் அவங்க அந்த இடத்துல போய் சேரணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் எனக்கு அழையா வருது, துக்கம் தாங்க முடியல. நேற்று அப்படி அஜய் பெஸ்ட்ல திருப்பி கிராஸ் ஆகிற, மனைவி பார்த்துட்டு கிராஸ் ஆகிற ஓட்டுறேன், திருப்பி டிராபிக். கரெக்டா அந்த பூந்தமல்லி பிரிட்ஜ், ஹைவே பிரிட்ஜ் அந்த பாக்குறேன், டிராபிக். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே என்கிட்ட நான் பொறுத்து வச்சிருக்கிறேன். 9:30 மணிக்குள்ள நான் ஏர்போர்ட் வாசல்ல நிற்கணும். உண்மை தவிர எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. வாகனத்தை நீங்க ஓட்டுங்கப்பா, நீங்க வாங்க, முன்னாடி நீங்க வாங்கப்பா. எனக்கு தெரியாது, நீங்க தான்ப்பா வாகனத்தை பத்திரமா கொண்டு போகணும், சீக்கிரமா கொண்டு போகணும். உண்மையா சொல்றேன், சனிக்கிழமை என்னைக்குமே நடக்காத ஒரு அதிசயம். அந்த அந்த பூந்தமல்லி பிரிட்ஜ் கிராஸ் ஆகி அரவிந்த் ஹாஸ்பிட்டல தாண்டறேன். உண்மையா சொல்றேன், ரோடு யாரும் தொடச்சி பெருக்கின மாதிரி இருக்குங்க. அந்த ரோடு யாரோ தொடச்சி பெருக்கி வச்ச மாதிரி. வண்டி ஓட்டுறேன் அவ்வளவு ஸ்பீட்ல. கரெக்டா 9:28 ஏர்போர்ட் வாசல்ல நிக்கிறேன். 9:28 ஏர்போர்ட் வாசல்ல நிக்கிறேன். போனா அங்க உள்ள இருக்கிற செக்யூரிட்டி சொல்றாரு, பயப்பட ஒண்ணும் கிடையாது, இன்னும் டைம் இருக்கு உங்களுக்கு, தைரியமா வாங்க. பாருங்க 9:28 நான் 9:30 மணிக்குள்ள உள்ள இருக்கணும். 9:28 ஏர்போர்ட் வாசல்ல நிக்கிறேன். கிராஸ் ஆகி பாக்குறேன் ஏர்போர்ட் வாசல்ல. உண்மையா சொல்றேன், நானும் எங்க அண்ணனும் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மள எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் செய்யறாருன்றத நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் செய்யறாருன்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் பாருல எப்படி கொடுக்கிறாரு. நானும் ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவரே 9:30 மணிக்குள்ள நான் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஆண்டவர் இருதயத்தை பார்த்ததுனால அந்த 9:15 கரெக்டா வந்து ஏர்போர்ட் வாசல் அந்த பிரிட்ஜ் ஏறுறேன். 9:28 கரெக்டா ஏர்போர்ட் வாசல்ல வண்டி நிக்குது. சொல்லவே முடியல. துக்கம் ஒரு பக்கம் தாங்கல, அழகு ஒரு பக்கம் தாங்கல, நன்றி சொல்ற ஒரு பக்கம் வார்த்தை தாங்கல. கடகடா நீ இறக்கி டிராலியில பிக்ஸ் பண்ணி வண்டி உள்ளார தள்ளிட்டு நிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்க என்னை இப்படி எல்லாம் நேசிப்பீங்களா? ஏன் சொல்றேன், ஆண்டவரை போல. அப்பதான் எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எவ்வளவுதான் மனுஷனை கூப்பிட்டாலும் பதில் தர ஒரு மனுஷன் இல்ல, அப்பான்னு ஒரு வார்த்தை தான் கூப்பிட்டோம், உடனே பதில. உண்மையா சொல்றேன்,
அந்த இடத்தையே ஆண்டவர் மாத்தி வச்சாரு. அவ்வளவு பெரிய ஐயா, உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ரயில் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா அவ்வளவு டிராபிக். உண்மையா சொல்ல, நேத்து பார்க்க, அதுவும் சனிக்கிழமை, இப்படி இருக்குமா ரோடுன்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு ஸ்மூத்தா வண்டி போகுது. எனக்கு முன்னாலே ஒரு வண்டி போதே தவிர எனக்கு பின்னால ஒரு வண்டி, அதுக்கப்புறம் வேற வண்டியே கிடையாது. எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. என் வண்டி மட்டும் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டே இருக்கு. எந்த ஒரு நான் ஸ்டாப் இல்லாம போயிட்டே இருக்கு. சொல்றேன், நான் வண்டி நிப்பாட்டுனதே அந்த ஏர்போர்ட் வாசல். அவ்வளோ ஃப்ளோவா ஆண்டவர் கொண்டு போய் சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்த்து நான் போன் அடிக்கிறேன். நான் பிளைட்ல உட்காந்துட்டேன், இன்னும் டைம் இருக்கு எனக்கு. அவ்வளவு சந்தோஷமா நான் வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே வந்தேன். எங்க உண்மையா சொல்றேன், நமக்கு உதவி ஆண்டவர் ஒருவர், வாழ்க்கைக்கு உதவி ஆண்டவர் ஒருவர். இதை தவிர எந்த ஒரு மனுஷனோ பணமோ பொருளோ, நான் உட்காரும்போது இந்த கார், புது கார் சீக்கிரம் போயிடும், காரை நம்பல. உண்மையா சொல்ற, அது குப்பை. அது குப்பை, வெறும் மண்ணு, உயிரில்லாதது. ஆனால் உயிர் உள்ளது நம்ம ஆண்டவர் ஆகிய பாருங்க. நான் அதை நம்பல, என் ஆண்டவரை நம்பினேன். சரியான நேரத்துல கொண்டு போய், உண்மையா இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்து 10 மணிக்கு, நான் 9:50 கூட நான் போய் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட்ட மூடிடுவாங்க, பிளைட் லாக் ஆயிடும். நான் அப்படிதான் ஒரு டைம் இழந்தேன். நான் அப்படிதான் இழந்தேன். ஆனால் கர்த்தர் பாருங்க, சரியான நேரத்தில், சின்ன குழந்தைங்க, பிள்ளைங்க திரும்பி ரிட்டர்ன் வர முடியாது, திருப்பி எடுக்கணும். எல்லாம் வாழ்வாதாரம் அவங்க அங்க செட்டில் ஆயாச்சு. ஆனாலும் ஆண்டவர் செய்த அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம் மேலானது. அதனால கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, அவருடைய உதவியை மாத்திரம் நம்புங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையாய் மாறும். அல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த முதல் வார்த்தை சொல்லுது, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை. எந்த நேரத்திலும் நம்ம ஆண்டவரை கூப்பிடுறோம். ராக்காலம் மாத்திரம் எந்த சமயத்திலும் ஆண்டவரை கூப்பிடும் போது அவர் நமக்கு நல்ல பதிலை தருகிற உத்தமமான தெய்வம். அவரை நம்புங்க, அவரை தேடுங்க, அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் அடிமையோடு கூட பேசின ஒரு வார்த்தை, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அழகான ஒரு வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். ஹல்லேலூயா. சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இத்தனை வருஷம் 430 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை அடிமைதனத்திலிருந்து மாறி வெளியே வந்து கானான் தேசத்துக்குள்ள போக போறாங்க. அப்படி என்பது இத்தனை நாட்களாய், இத்தனை வழியா, இத்தனை பாடுகள் மத்தியில கொண்டு வந்தது யார் என்பதை அந்த ஜனங்களுக்கு அவர் நினைவூட்டுகிறார். மோசே ஜனங்களுக்கு சொல்ற, இத்தனை வருஷம் பாருங்க, அழகான ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல. உலகத்தின் மனிதன் தன் பிள்ளைக்கு, தன் பிள்ளை எல்லா ஆபத்திலும், கஷ்டத்திலும், வேதனையிலும் தன் பிள்ளைக்கு எப்படி ஒரு மனுஷன் சப்போர்ட்டா இருப்பானோ, தன் பிள்ளைக்கு ஒரு தகப்பன் எப்படி சப்போர்ட்டா இருப்பானோ, அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமந்துட்டு வந்திருக்கிறேன். சொல்றேன், இது முதலாய் இந்த வரைக்கும், இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நாம இங்க வந்து உட்கார்றோம், இப்படி ஆராதிக்கிறோம், இப்படி நிற்கிறோம், இப்படி வாழறோம் அப்படின்னா இத்தனை நாட்களாய் கர்த்தர் நம்மை சுமந்து வந்ததுனால, அவர் சுமந்து வந்ததுனாலதான் இன்றைய வரைக்கும் நாம ஜீவனோடு இருக்கிறோம். சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தர் மனசை மறைச்சு சொல்ல முடியும், எனக்கு எந்த பாடம் இல்லை, நான் சுகமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது எந்த ஒரு கஷ்டமே இல்லாம இந்த இடத்துல நான் வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு பாடுகள் என் வாழ்க்கையில் இல்ல பிரதர், நான் சுகமா வந்திருக்கிறேன், நான் திரும்பி பார்க்கும் போது என் வாழ்க்கையில ஒரே ஆசீர்வாதம் தான் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்பின பிள்ளைகள் எல்லா கஷ்டத்திலும் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா யார் கூட இருந்திருப்பாங்கன்னா, இயேசு என்ற ஒரு வார்த்தை தவிர வேற எதுவுமே கூட. நான் இன்னைக்கு நம்புறேன்,
ஆண்டவரை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தவிர வேற யாரும் துணை கிடையாது. ஒரு மனிதன் தம் பிள்ளையை சுமப்பது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறதற்கும் நடந்து வந்தத வழிகள் எல்லாவற்றிலும் எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரவம், கண்ணீர், பசி, உபத்திரம், நெருக்கம், அவ்வளவு முறுமுறுப்பு, இவ்வளோ பிரச்சனைகளிலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை கொண்டு வந்தாருன்னா அந்த ஜனங்க அதை நினைச்சுப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியுமாய் மோசே நினைவூட்டுகிறார். எத்தனை வருஷமும் உங்களை கொண்டு வந்தது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல. பாருங்க, ஆண்டவர் ஒரு நம்மளை அவ்வளவு அதிகமாய். உலகத்திலே சிறந்த பாசம் எதுன்னு கேட்டேன்னா சொல்லுவாங்க, என் அப்பா அம்மாவுடைய பாசம். நான் அழுதா யானு கேட்கிற ஒரே ஒரு உறவு என் அம்மா தான். நான் அழுதா ஏன்பா அழறன்னு சொல்லி தட்டி கொடுக்கிற ஒரே ஒரு உறவு அப்பா தான். இதை தவிர வேற யாரையாச்சும் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் தான் திருமண வாழ்க்கையில மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள். முதல்ல நம்ம யாருடைய உறவை சொல்லுவோம்? அப்பா அம்மாவுடைய உறவை தான் சொல்லுவோம். அந்த உறவோடு ஆண்டவர் இணைக்கிறார். இது போல நான் உன்னை சுமக்கிறேன். ஆண்டவரை போல இந்த உலகத்துல நம்மை சுமப்பதற்கு ஒருவரும் அல்லங்க. உலகத்தின் அன்பு மாறலாம், உலகத்தின் எல்லா பாசங்கள் மாறலாம், உலகத்தின் அரவணைப்பு மாறலாம், நாம் கூடவே இருப்பேன் சொல்ற மனிதர்கள் மாறி போகலாம். ஆனால் வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால நான் உன்னை சேர்த்தேன். இமைப்பொழுது அந்த கண்ணிமிக்கிற நேரம் தான். அது கூட நம்ம கணக்குல சொல்ல முடியுமா? கண்ணிமிக்கிற நேரத்துல என்ன கவுண்ட் பண்ண முடியும்? நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும், கவுண்டே பண்ண முடியும். கண்ணிமிக்கிற நேரத்துல கவுண்ட் பண்ண முடியுமா? அந்த நிமிஷத்தோட நம்ம அந்த நிமிஷம் கூட கண்ணிமிக்க அந்த கவுண்டிங்ல கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்ம அப்படியே சேர்த்துக் கொள்ளுகிறார். இமைப்பொழுது. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய அன்பு, இரக்கம், பாசம், அரவணைப்பு நம்ம கூட எப்படி இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நேரம் தானே வெளியே போனேன், அதுக்குள்ளவா பயப்படுவேன். கொஞ்சம் தானே ஒரு என்ன ஹாஃப் அன் அவர் தானே வெளியே போனேன், அதுக்குள்ளவா அழுவேன். ஆண்டவர் அதுக்கு கூட இடம் கொடுக்கல பாருங்க. இமை பொழுது. அப்போ ஆண்டவருடைய பாசம், அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குன்னா அவன் எல்லா சூழ்நிலையும் கடந்து வருவதற்கு அவர் உதவி செய்கிற நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எல்லாவற்றிலும் நீங்க நடந்து வந்தது ஆண்டவர் தான் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீ ஏன் உருவம்? இன்னைக்கு அநேக ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்தாலும் என் மகன் ஒண்ணு சொன்னான், அப்பதான் சொன்னேன், ஆண்டவர் என்னதான்டா பண்ணுவாரு, என்ன தப்பா பண்ணுவாரு ஆண்டவர், எவ்வளவுதான் உனக்கு செய்தாலும் அவர் குறை சொல்லிட்டே இருந்தா என்ன, இதுக்கு மேல அவர் என்னதான் சொல்ல முடியும்? டூ வீலர்ல வரும்போது என்ன சொல்லுவார்னா, வண்டியில டூ வீலர்ல படுக்கிற என்னால தூங்கவே முடியல, தலை இடிக்குது, என்னால சரியா படிக்க முடியல, படுத்தாலும் நீங்க எழுந்து நீங்க வண்டி திருப்ப முடியலன்றீங்க, நான் எப்படிதான் தூங்குறது அப்படின்னா. இப்ப கார்ல வரோம், கார்ல வரைக்கும் சீக்கிரமா வந்துடுறீங்க, நான் எப்படி தூங்குறதுன்னு கேட்கிறாங்க. சீக்கிரமா வந்துடுறீங்க, நான் எப்படி தூங்குறது? அதான் கேட்டேன், ஏசப்பா என்னத்தான் பண்ணுவாரு? அவர் எப்படிதான் உனக்கு நன்மை செய்தாலும் குறை சொல்றோம், செய்யலனாலும் குறை சொல்றோம். டூ வீலர்ல வரும்போது தூங்க முடியலன்னா, கார்ல வரும்போது டைம் இல்லைன்ற, சீக்கிரம் வந்துடுறீங்க, நான் எப்படி தூங்குறது? ஓ, எவ்வளவுதான் ஆண்டவர் நன்மை செய்தாலும் நம்ம ஆண்டவரை குத்தி குத்தி குறை சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, அவர் பாசம் மாறல, அவர் அன்பு மாறல, அவர் இரக்கம் மாறல. நீ எவ்வளவுதான் என்ன குறை சொன்னாலும் ஏன் அன்பு உன் கூட உண்மையாக, நான் உன்னை சுமந்துட்டே தான் இருப்பேன். ஒரு பாடல் வரிகள் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என் நெருக்கத்தின் எல்லையை புரிந்தவரே, என் அழகான சொல்லிட்டு அந்த அடுத்த வரி வரும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோள் மேல இருக்கிறேன்றது மட்டும். ஒண்ணு மட்டும் தெரியும் ஆண்டவரே, நான் உங்க தோள் மேல இருக்கேன். எல்லா நெருக்கத்திலையும் என்னை புரிஞ்சவர் நீங்க தான், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோள் மேல இருக்கேன். எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டம் இருந்திருக்கு, ஆனா இப்ப நினைச்சு பாருங்களேன், அந்த கஷ்டத்தை எப்படி தாண்டி வந்தேன். மூச்சு முட்டுது பாஸ்டர், கஷ்டத்தை சகிக்கவே முடியல, ஆனாலும் மறுநாள் பார்த்து நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், தாண்டி வந்துட்டோம், வாழறோம், இது முதலா இருக்கிறோம். அப்ப நினைச்சு பார்த்து சொல்லுங்களேன், இவ்வளவு கஷ்டத்துல நான் எப்படி வந்தேன்? எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல? அவர் மாத்திரம் நம்மள சுமக்கலைன்னா இந்த பாடுகளை தாண்ட முடியுமா?
அவர் மாத்திரம் நம்மள கையில ஏந்தலைனா இந்த உபத்திரவத்தை தாண்டி வர முடியுமா? எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. பிள்ளையே அது சொல்றாரு, மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு தேவன், அன்பான ஒரு தேவன். இந்த தெய்வத்தை ருசி பார்க்க அநேக பேர் மறந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ருசி பார்க்க அநேக பேர் மறந்து போகிறாங்க. ஆனா ஒன்று மாத்திரம், நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். கடலின் ஆழத்திலே கடந்து சென்று எப்படி முத்தை எடுக்க முடியுமோ அது போல நம்ம தேடி ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோம். தேடி ஒரு தெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவரை மாத்திரம் நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்தனா நம்ம வாழ்க்கை என்ன நிலைமையில போயிருக்குன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இனி வரைக்கும் நான் மாத்திரம் அவரை கண்டுபிடிக்கல, அவர் கையை பிடிக்கல, அவரோடு கூட நடக்கலனா நான் இவ்வளவு தொலை வந்திருக்க முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அந்த எல்லையிலிருந்து கடந்து வந்த போது கூட பாடுகள் இருந்துச்சு. அந்த பாடுகளையும் ஆண்டவர் கடந்து வர கிருபை செய்தார். காரணம் என்ன? அவங்களோடு கூட அவர் இருந்தார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறல. ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்றாரு, ஆபிரகாமே நீ வா, நான் உன் கூட இருக்கிறேன். உன் இனத்தையும் ஜனத்தையும் ஜாதியும் சொந்த பந்தத்தை விட்டு உன் தகப்பனையே விட்டு நீ வெளியே வாருன்றாரு. ஆபிரகாமுக்கு இருந்தது ஒரே ஒரு தகப்பு மாத்திரம்தான். அவருடைய அரவணைப்புல தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் என்ன சொல்றாரு அதைதான் செய்யற வேலைதான் ஆபிரகாம், வேற எதுவும் தெரியாது. ஆனா அவ்வளவு கூட இருந்தாலும் அவர் நம்பிட்டு இருந்தது. அவர் இருதயம் எங்க இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேல. ஆண்டவர் அழைக்கிற, நீ வந்திருப்பா, நீ வா, நான் உன்னை நிச்சயமா நீ காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துறேன். எந்த தேசத்துல சொல்றனோ அங்க போப்பா, பெரிய ஜாதியா மாத்துறேன். அந்த ஒரு வார்த்தையா. மறு வார்த்தை ஆபிரகாமுக்கு, ஆண்டவரே நீங்களா நானும் இருந்தா கேட்டிருப்போம் பல கேள்வி. அட்ரஸ் கொடுங்க, போறதுக்கு பஸ் சார்ஜ் கொடுங்க, வழி எந்த பக்கம்னு சொல்லுங்க, அங்க போனா என்ன கூப்பிடுறதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு யார் இருக்கிறாங்க. இப்போ நம்ம போறேன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு தெரியாத இடத்துக்கு போயிட்டோம். அங்க வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? அனுப்புறவங்க கிட்ட, எப்படி போறது, கார் எடுத்துட்டு வருவாங்களா, எப்ப கேட்க மாட்டோம். ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் கேட்கல. கொஞ்சம் நெஞ்சு தொலைவு இல்லை, நடக்கணும். அப்பெல்லாம் நடப்பயணம் தான். ஒரு வார்த்தையும் ஆபிரகாம், ஆண்டவரே நான் போறேன், அங்க யாராச்சும் எனக்கு வச்சிருக்கீங்களா கூப்பிட்டு போக, என்ன ரிசீவ் பண்ண, பொக்கே வச்சுட்டு யாராச்சும் நிக்கிறாங்களா அப்படின்னு அது வரைக்கும் ஆபிரகாம். நாமளா இருந்தா என்ன முடியும்? நம்ம முகம் வாடுது. அனுப்புனார். ஒருத்தோட வான்னு சொல்றதுக்கு ஒருவர் இல்லைங்க, தண்ணி மட்டும் கொடுத்து ஒருத்தர் இல்லை. எப்ப வந்துட்டு கதையா சொல்லுவான், அவன் பேச்சை நம்பி நான் போய் படாத பாடுபட்டுட்டு, ஐயோ இனிமேல் அந்த ஊர் பக்கமே போக மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். ஒரே ஒரு வார்த்தை தான், காணாத ஒரு தெய்வம் சொன்ன ஒரு வார்த்தை ஆபிரகாம நடக்க செய்தது. போன ஆபிரகாம் வெறுமையா திரும்பி வரவே இல்லை. ஆபிரகாமுக்கு ஜனத்தையும் ஜாதியும் ஆண்டவர் கொடுப்புன்னு சொன்னவரு அப்படியே செய்தார். அழைக்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, என் வார்த்தையை நம்பி வந்துட்ட, தோத்து போயிருவனோன்னு சொல்லி உன் இருதயத்துல சில கலக்கம் இருக்கலாம், வெறுமை ஆயிருவனோன்னு சில உண்மையா சொல்றேன். இந்த நாளில நிறைய பேருக்குள்ள அது போல எண்ணங்கள் இருக்கலாம். வந்துட்டேன், நான் ஒருவேளை தோத்து போயிருவனா, ஒருவேளை நிராகரிக்கப்பட்டவனா, ஒருவேளை ஏமாந்து போயிருவனா, என் வாழ்க்கை இன்றைக்கு இப்படி இருக்கு, இனிமேல் எப்படி மாறணும் தெரியலன்னு சொல்லி ஒருவேளை நம்ம வந்து கலங்கி இருக்கலாம். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஆபிரகாமை நினைச்சு பாருங்க. ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். முதல்ல அதுதான் சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இன்றைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆபிரகாமுடைய பேர் பெருமையா இருக்கா இல்லையா? ஆபிரகாமை போல வாழ முடியுமான்னு சொல்ற அளவுக்கு பெருமையுள்ள ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அதை நிறைவேற்றுகிற தேவன் உயிரோடு கூட இருப்பாருன்னா உங்க வாழ்க்கைய அது போல மாற்ற மாட்டாரா? ஆண்டவர் அழைச்ச நோக்கம் ஒன்று உண்டு, அந்த நோக்கத்தை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். யாரையும் உண்மையை சொல்ற, ஆண்டவரை நம்பி நிக்கிறவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நான் அவமானத்தோடு வந்துட்டேன் சொன்னதாய் சரித்திரமே அல்ல. தாமதமாகும், சொன்ன வார்த்தை தாமதமாகும்.
இல்லன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. Praise the Lord. Amen. தாமதமாகும், ஆனா இல்லன்னு முடிவு எடுத்துறாதீங்க. அவர் கையில இல்லன்னு முடிவு எடுத்துறாதீங்க. இருக்கிறதுனால தான் அவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். சொல்றார், இத்தனை வருஷம் ஒரு பிள்ளைய தகப்பன் சுமப்பது போல நான் உன்னை சுமந்துட்டு வந்தேன். ஐயா நல்லா நினைச்சு பாருங்க, ஐயா நல்லா நினைச்சு பாருங்க. உண்மையா? இது உண்மை, இது நிச்சயமா உண்மை. ஆமா, இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டத்திலேயும் வேதனையிலும் வியாதியிலையும் உண்மையா சொல்ற அநேக பேர் மரித்தாலும் இன்னை வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேனே, இனி வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். காரணம் அவர் என்னை குறித்து வைத்த வார்த்தைகள். கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறுகிற வரைக்கும் உன்னுடைய தரிசனம் முடியாது, உன் கண்கள் மூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் நிறைவேறும். அது வரைக்கும் கர்த்தருடைய கரத்துல நம்ம காத்திருக்கணும், பின்னோக்கி ஓடிடவே கூடாது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சொன்ன இடத்துல இருந்தான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே இதுக்கு மேல என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி ரிட்டர்ன் அவங்க சொந்த ஊருக்கு போகல. தகப்பனை தேடி ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுதா, ஆபிரகாம் வந்தாரு, முடியல, வெக்கத்தோட அவமானத்தோட தன்னுடைய தகப்பன் ஆகிய சேராக தேடி மறுபடியும் போனாருன்னு சொல்ல முடிஞ்சதா? இன்னும் சரித்திரம் எழுதப்படலையா? எழுதப்பட முடியாது. ஏன்னா என்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஆபிரகாமை நடத்தி அல்லேலூயா எப்படி சொன்னாரோ அப்படியே ஆபிரகாமை எப்படி சொன்னாரோ அப்படியே ஆபிரகாமையா ஒன்று கூட மாறல. அல்லேலூயா. ஒரு புத்திரனை இருப்பான் அப்படின்னு சொன்னார், அதே மாதிரி ஆபிரகாமுக்கு புத்திரனை கொடுத்தார். பிள்ளை ஜாதியில் உன் பிள்ளை உன் சந்ததியில் ராஜாக்கள் எழும்புவார்கள் சொன்னார். ராஜாக்களை கர்த்தர் உருவாக்கி. ஆண்டவருடைய வார்த்தை நீங்க நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார்னா அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கைவிடுவது. உபாகமம் 32 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊழையிடங்களும் உள்ள பாழான நிலத்திலும் ஊழையிடங்களும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். அழகான இந்த வரிகள் பாருங்க. பாழான நிலத்திலும் உலையில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும். பாழான நம்ம இருந்த இடம் எப்படி தெரியுமா? நினைச்சு பாருங்க. நேத்து என்னுடைய தகப்பனாருக்கு நினைவுனா, என் தகப்பன் இறந்து 3வது வருஷம். நேத்து போயிட்டு நாங்க பிரேயர் முடிச்சுட்டு வரும்போது அங்க எங்க சபை போதகர் அங்க அரப்பணம் பகுதியில கிராமத்துல சின்ன வயசுல இருந்து அந்த வயசுல இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் நேத்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க அன்னைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு உங்க கூட இல்லை. நான் உங்களை மனதார வாழ்த்துறேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உயர்ந்துட்டே இருக்கிறீங்க. ஒரு ஓட்ட குடிசையில ஓட்டு ஒழுகுற அந்த ஆலயத்துல நீங்க தான் முதல்ல வந்து உட்காருவீங்க. பாப்பேன் சொன்ன ஒரு வார்த்தை, உங்க அம்மா ஒரு பக்கம் கோணி இருக்கும், ஈர கோணி அதை எடுத்து போட்டு உட்காருவாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கோணி உங்க அப்பா உட்காருவாரு, நீங்க அது பக்கத்துல இன்னொரு கோணி போட்டு விடுவாங்க, அந்த கோணி மேல உட்காரு. ஏன்னா எங்க அப்போ சர்ச்சு வந்து தண்ணி ஓதம் வரும், ஈரமா இருக்கும், சொதசதான் இருக்கும். எப்பவுமே தண்ணி தரதான் காரதான், ஆனா சொதசான தண்ணி மேல உட்காரவே முடியாது, நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஓட்ட ஆலயத்துல அப்பவும் ஆண்டவருக்காக எப்படி உண்மையா வந்து முழங்கால் போட்டு நின்னீங்களோ அந்த உண்மை இன்னைய வரைக்கும் உங்க கூட இருந்தது. உங்க வாழ்க்கை அன்னைக்கு இருந்தது. கர்த்தர் உங்க வாழ்க்கையை இவ்வளவு மேன்மை படித்திருக்கிறார்ன்றத உங்க ஊழியத்தையும் உங்க விசுவாசத்தை வச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன ஒண்ணு இத பார்க்க உங்க அப்பா, ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நல் வழி நடத்துதல் உங்க கூட இருந்ததுனால நீ வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு இருந்தார். பாருங்க, ஆண்டவர் மட்டும் இந்த வார்த்தை அது ரொம்ப ரொம்ப பாழான
உளையான சேரு, அதுலதான் நாம இருந்தோம். யாராச்சும் சொல்ல முடியுமா? நான் ஆதில இருந்து வரும்போதே பணக்காரனா, செல்வந்தனா, சொந்த வீட்டுல, மாடி வீட்டுல 10 அறையில 4 அறையில 2 அறையில அமர்ந்து சுகமா வந்தவன் யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வாழ்க்கை நினைச்சு பாருங்க. உளையான சேர், பாழான நிலம், ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கை இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இருக்கா? நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோமா? நாம வாடகை வீட்டுல இருந்தாலும் என் பிள்ளைங்க சொந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய தயவுல இன்னைக்கு நம்ம எல்லாமே நன்மையாய் மாற்றி ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப உளையான சேற்றிலும் பாழான அவாந்திர வெளியில் இருந்து கர்த்தர் நம்மை கண்டெடுத்து அடுத்து சொல்றாரு பாருங்க, அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மலையின் மேல அவனை நடத்தி அவனுக்கு எல்லா காரியத்தையும் நான் தான் அவனுக்கு செய்தேன்னு உணர்த்தி அவனை எங்க நிறுத்தினாரா? ஆமா, கண்மணி போல, கண்மணி போல. அப்படியே ஒரு 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 சின்ன டஸ்ட் கூட ஒண்ணு அதை தொடாத அளவுக்கு. எந்த அவயத்திலும் எது பட்டாலும் நம்ம அடி அசால்ட்டா தட்டி விட்டு போயிடலாம். கண்ணுல மட்டும் கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு துகள் டஸ்ட் விழுது, அவ்வளவு தாங்க முடியுமா? அடிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் இந்த கண்ணை ஆண்டவர் அடிக்கடிக்கு சிமிட்ட வச்சுக்கிட்டே இருக்க. ஏன் தெரியுமா? எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, உள்ள பட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் அடிக்கடிக்கு இந்த கண் இமைகளை மூடி மூடி திறக்கிறதுக்காக ஆண்டவர் படைத்திருக்கார். கண்மணி போல் அவனை காத்தருளினார். அப்ப இந்த கண்மணி கண்ணில் உள்ள இருக்கிற அந்த கருவழியை பாதுகாப்பா இருக்கணும்னா இதுல இந்த வெள்ளை இருக்குது பாத்தீங்களா, அதுல வந்தா கூட நம்ம அவ்வளவு பெயின் இருக்காது. அந்த கருவழியில ஏதாவது பட்டுருச்சுன்னா கண்ணை திறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெயினா இருக்கும். கண்மணி போல உளையான சேற்றில் இருந்து எடுத்த ஆண்டவர் அவனை எப்படி பயன்படுத்துறாரா? அவனை நடத்தினார், உணர்த்தினார். கண்மணி போல அவனை நடத்தி நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு நமக்கு உணர்த்தி கண்மணி போல அவனை வழினார். ஆச்சரியமா இருக்கா? நான் இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உளையான சேற்று ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கேன். ஒரு நேரம் நம்ம வீட்டுல ஆராதனை நடக்கும்போது நான் அப்போ காலையில் ஆராதனைக்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ காலையில் வரும்போது நானும் என் மனைவி பேசிட்டு வந்தோம். அந்த ட்ராக்கு கிராஸ் ஆகும்போது என் கால் அந்த ட்ராக் அந்த இதுல மாட்டிக்கிச்சு. ஒரு வாட்டி நான் விழுந்துட்டேன், அந்த இதுல சைட்ல மாட்டிக்கிச்சு. வண்டி உள்ள எடுக்க முடியல, ஆண் பேர் சைட்ல மாட்டிக்கிச்சு. அப்புறம் கால் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் வலி இருக்கு அப்படின்னு ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொன்னேன். நம்ம வீட்டுல ஆராதனை நடக்கும் காலையில் இன்னைக்கு வரும்போது பேசிட்டு வந்தோம். பாருங்க, இந்த ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா சிஸ்டர்? அன்னைக்கு அந்த உபத்திரவத்தை நான் சகிச்சதுன்னா, மழை இன்னும் காத்துணும் பாசம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. உண்மையா சொல்றேன், நம்பினவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த போல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். காரணம் என்னன்னா, மழைனாலும் காத்துனாலும் ஊழியம் தான் முக்கியம். யாரு ஓடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். உண்மையா சொல்றேன், காரு வந்துச்சு நான் படுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன், இருக்கிறதும் போயிடும். இல்லாதப்பவே என்னுடைய ஊழியம் எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் இருக்கும்போது அதிகமாகணுமே தவிர இருக்குதுன்னு சொல்லி நான் சோர்ந்து போயிருக்கேன். இதெல்லாம் கொடுத்தது அவருடைய வேலைக்காக. இன்னைக்கும் நான் சொல்றேன், இது குப்பை, இதுதான் ஆசீர்வாதம். அவருடைய சமூகம் தான் மேன்மை. அவர் வேலையை செய்யறதுக்காக தான் நமக்கு ஆண்டவர் இந்த வெகுமதிக்கிற சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்வளவு உளையான சேற்றில் இருந்து எடுத்த ஆண்டவர் அவனை நடத்துவார் என்றால், அவனை கண்மணி போல காப்பார் என்றால் காரணம் ஒன்றே ஒன்று, அவரோடு கூட இருப்பதற்காக, அவருக்காய் வாழ்வதற்காக தான். இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நம்மை ஆண்டவர் உளையான சேற்றில் இருந்து எடுத்திருக்கிறார். உளையான சேற்றில் இருந்து அவாந்திர வெளியில் இருந்து ஒன்றுமே இல்லாத தண்ணீர் இல்லாத பகுதியில் இருந்து ஆண்டவர் நம்மளை எடுத்து வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, அவருடைய வேலையை செய்வதற்காக. வாங்கிட்டு அத ஒரு பக்கம் ஆராதிச்சுட்டு இதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. படைத்தவரை விட்டுட்டு படைப்புகளை நம்பிக்கொண்டிருக்கு. பார்ப்பதெல்லாம் தெய்வம், பார்ப்பதெல்லாம் ஆராதிக்கு இல்ல. ஆராதனை ஒருவருக்கு தான், உயிருள்ள தெய்வத்துக்கு தான். பாருங்க, அவனை உளையான சேற்றிலிருந்து எடுத்தது எதுக்காக? என்னை நீ ஆராதிக்கணும். அவனை அவாந்திர வெளியில இருந்து எடுத்தது எதுக்காக? என்னை நீ மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் நான் செய்து இவ்வளவு நெருக்கத்திலும் உபத்திரத்திலும் உன்னை நடத்தி உணர்த்தி கண்மணி போல நான் உன்னை வச்சிருக்கிறது எதுக்காகதுன்னா என்ன மகிமைப்படுத்துறது. நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாய் மாறும். அல்லேலூயா. அலங்கோலமா
சேரும் சகதியுமாய் பெருமையா இருந்த நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசமா இருப்பதற்கு ஒரே காரணம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். 11 வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன்னுடைய செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கழுகை பத்தி வித்தியாசமான குணம் கழுகுக்கு உண்டு. கழுகு தன் கூட்டுல குஞ்சு பறிக்குது அப்படின்னா அந்த குட்டிங்களை பாதுகாத்துட்டே இருக்கணும். சும்மா இருக்காது. அது அடிக்கடிக்கு வந்து அந்த குட்டி பறவைகளுக்கு என்ன பண்ணுன்னா அந்த கூட்டு மேல வந்து உட்காந்து தன்னுடைய ரெக்கையை விரிச்சு அது வந்து டான்ஸ் ஆடுனா பறந்து காடும். ஏன் அதை செய்யுதுன்னா அந்த குஞ்சுங்களுக்கு அது கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இப்படிதான் ரெக்கையை அடிக்கணும், இப்படிதான் ரெக்கையை வந்து இப்படி மேலும் கீழுமாய் நாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் இறைய கொடுக்கும் போது ட்ரைனிங் கொடுக்குமா. கழுகை பத்தி படிக்கும் போது சரித்திரம் சொல்லுது, தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது கற்றுக் கொடுக்குது எப்படி பறக்கணும், ரெக்கை அடிக்கணும். இது ஆண்டவர் முன்னமே சொல்லி வைத்த வார்த்தை. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சு அது அந்த இறைகளை கொடுக்கும் போது தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது ஆடி காட்டிட்டே இருக்கும். கடைசியில அது ஒரு தருவாயில வரும் பொழுது, ஒரு ஸ்டேஜ்ல வரும் பொழுது ரெக்கையெல்லாம் அதுக்கு முளைத்து கொஞ்சம் பெருசா வரும்போது என்ன பண்ணுமா, தான் கூட்டை ஆட்டோமேட்டிக்கா கலைச்சு விட்டுரும். எப்படி கலைக்குமா, தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய முதுகு மேல சுமக்கும். அது கழுகுக்கு மட்டும்தான் உண்டு. தன்னுடைய முதுகு மேல வச்சுட்டு கூட்டை வந்து இன்னொரு முறை இன்னொரு கூடு வந்து இன்னொரு குருவி வந்து அதில் உட்காராத அளவுக்கு கழுகு வந்து வித்தியாசமானது, பயங்கரமான கௌரவம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் இதுக்குள்ள வந்து உட்கார்ந்துடக்கூடாது, என்ன தவிர. ஏன்னா ராயல், அதாவது கிங், அது பயங்கரமான ஒரு பறவை, கூர்மையான பார்வை நிறைந்தது, பலமுள்ளது. இறக வந்து தரையில வேட்டையாடக்கூடியது அல்ல, ஆகாயத்துல கொண்டு போய் அதனுடைய பலத்தை இழக்க செய்து வேட்டையாடுவதுதான் கழுகோட குணம். கழுகோட குணமே அதுதான். கழுக வந்து தரையில, நீங்க தரையில கழுக வந்து ஈஸியா இது பண்ணலாம், ஆகாயத்துல கழுக ஒண்ணுமே பண்ண முடியும். அதோட பலமே ஆகாயம்தான். ஆகாயத்துல அது எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் தன்னுடைய காலில் தூக்கிட்டு போய் ஆகாயத்துல கொண்டு போய் விட்டுரும். விட்டுட்டு அங்க ஃபைட் பண்ணும். அப்போ அங்க இறைய சாகடிச்சுன்னு அது சாப்பிடும். கழுகுக்கு வித்தியாசமான குணம். அதே போல கழுகு வர வேகத்தை கணிக்கவே முடியாது, பயங்கரமான வேகம் நிறைஞ்சது. ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நீர் பறவை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டு, ஒரு நீர் பறவை அப்படியே அந்த கடல் அப்படியே அந்த ஆற்றில் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வந்து தன்னுடைய ரெக்கையை அப்படியே ஆத்திக்கிட்டே இருந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துருக்கோம். கண்ணு வைக்கிற நேரத்துல அந்த குருவியோட, அந்த நீர் பறவையோட தலை வந்து சடன்லி துண்டா கீழே விடும். எப்படிடா இது விழுந்ததுன்னு பார்த்தா ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. அந்த கழுகு அவ்வளோ ஸ்பீடா வந்து அந்த அந்த நீர் பறவையோட தலையை ஸ்பாட்ல துண்டாக்குது. சடன்லி துண்டா எகிரி விழுது. அப்போ எவ்வளோ வேகம் நிறைந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ தன்மை உடைய கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்குது. எப்படின்னா கூட்டை கலைச்சி தன்னுடைய தோல் மேல ஏற்றி ஆகாயத்துல கொண்டு போய் சதைச்சு விட்டுருமா. அங்க விட்ட உடனே அது கீழே விழும்போது தன்னுடைய ரெக்கையை அடிக்க ஆரம்பிக்கும், பறக்க கற்றுக் கொடுக்குது. தன்னுடைய முயற்சி, தன்னுடைய திறமை என்னவென்று தானே புரிந்து கொள்வதற்கு அதுக்கு கற்றுக் கொடுக்குமா. நான் எப்படி இருக்கிறோனோ அதே போல என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயக்காலத்துல கொண்டு போய் அதை கீழே போடும்போது அது பறக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதை ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும். பாருங்க, அந்த வார்த்தை அழகா சொல்லுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவர்களை எடுத்து ஆகாயத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. பாருங்க, அவ்வளோ திறமை உள்ளதுதான் இந்த கழுகு. பறவைகளுக்கு ராஜா யாருன்னா கழுகு. பாருங்க, அது எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து கொண்டு ஆகாயத்துக்கு பறந்து போதும் அது போல நம்மை சுமக்கிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழ எப்படி வழி வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு வாழ தெரியாது, ஆனா இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் குடும்பம் நடத்தவே தெரியாது, தனி குடும்பம்னா என்னன்னு தெரியாது.
எப்படி வாழணுன்றது எனக்கு தெரியாது. அம்மாவுடைய அரவணைப்பிலே வாழணும். ஆனா இன்னைக்கு ஞானமாய் ஆண்டவர் தனியா வந்து நடத்த, குடும்பத்தோடு வாழ, குடும்பத்தோடு செயல்பட ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். காரணம் என்ன? இது எல்லாம் நான் கற்றுக்கல, அவர் கற்றுக் கொடுத்தார். வேதத்தின் வழியாய் அவர் கற்றுக் கொடுத்தது. உங்களுக்கெல்லாம் அப்ப சமைக்க தெரியுமா? சின்ன வயசுல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சமைக்க தெரியுமா? சின்ன வயசுல. அப்புறம் இப்போ அருமையான சமைக்கிறீங்க சிஸ்டர். ஐயா கிட்ட அன்னைக்கு சொன்னாங்க, உண்மையா சொல்றேன், நீங்க எப்படி செய்தீங்களோ பிரியாணி அவ்வளவு அழகா செய்தாங்க, அதே சுவையோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப நான் கேட்டேன், அவங்களுக்கு செய்ய தெரியும், ஆனாலும் அவ்வளவு அழகான பிரியாணி செஞ்சாங்க. இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய கிருபை, அவருடைய ஞானம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாவற்றையும் சம்பரணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்போ நமக்கு ஞானம் இல்லாத இடத்துல ஞானத்தை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம சொல்றீங்க, இனி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஞானமா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றேன், என் அப்பாவுடைய திறமைங்க, என் அம்மாவுடைய அந்த அம்மாவுக்கு திறமையை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது யாரு? அப்படியே வாழையா போயிட்டே இருங்களேன். அங்க துவங்கினது எங்கன்னு பார்த்தா கடைசியில ஆண்டவரா தான். புரியுதுங்களாமா? இப்ப உங்களுடைய சமையல உங்க மகனோ மகளோ பிள்ளைகளோ யாராவது ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா, எப்படி இந்த திறமை வருதுன்னா உங்களை பார்த்து கற்றுக்கொண்டது. உங்களுக்கு எப்படி திறமைனா இப்படியே நீங்க சொல்லிட்டே போனீங்க, கடைசியில அங்க எண்டிங் எங்க இருக்கணும், முடிவு எங்க இருக்கணும், ஆண்டவரா தான் இருக்கும். பாருங்க, இந்த அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, அவர் சுமப்பது போல நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கிறார். இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இங்க போகணும், இங்க போக கூடாது. அவர் வார்த்தையின் படி நம்ம வாழ்ந்தனா நம்ம பறக்க ஆரம்பிப்போம். ஐயா புரியுதுங்களா? ஐயா, அந்த கழுகு தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால அந்த கழுகு குட்டிங்க பார்த்து கத்துக்கிட்டா பூமியில விழாது. கற்றுக்கிட்டா பூமியில விழாது. கற்றுக்கொள்ளலைன்னா கீழே விழுந்து செத்து போயிடும். ஏன் அவ்வளவு உயரத்துல கொண்டு போகுது தெரியுமா? அவ்வளவு உயரத்துல இருந்து வருவதுக்குள்ள நீ கற்றுக்கணும், பூமிக்கு வரத்துக்குள்ள நீ பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதனாலதான் அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் அதை விடுகிறது. அது கீழே வரத்துக்குள்ள நீ எப்படியாச்சும் பறந்துக்க, காப்பாத்திக்க, உன்னை நீ காப்பாத்திக்க. அதையும் நீ செய்ய மாட்டான் அப்படின்னா கீழே விழுந்து மாண்டு போக. கழுகு திறமையா சொல்ற, கழுகுக்கே இந்த ஞானம் உண்டுன்னா, யா அம்மா, கழுகுக்கே இந்த ஞானம் வரும்னா அந்த கழுகை படைத்த என் ஆண்டவர் ஞானத்திலும் ஞானம் சிறந்தவர், அறிவிலும் அறிவுள்ளவர், மேன்மையிலும் மேன்மையுள்ளவர். அவரை போல உலகத்துல யாருமே கிடையாதுமா. அவரை போல இந்த உலகத்துல ஒருவரை கூட நம்ம கையை காட்டி சொல்லவே முடியாது. அன்பில சிறந்தவர், தாழ்மையில் சிறந்தவர், கிருபையில் சிறந்தவர், எல்லாவற்றையும். அவரை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியுமா? அவர் செய்ததை நாமும் செய்து வெளிப்படுத்தும். அதுதான் ஊழியம். ஆண்டவர் அன்புள்ளவர் நீங்க எப்படி சொல்லுவீங்க சிஸ்டர்? நீங்க அன்பு காட்டினா தான் அவர் அன்பு இப்படி இருக்கும்னு தெரியும். ஆண்டவர் தாழ்மை உள்ளவர் உங்களால் எப்படி வெளிப்படுத்த முடியும்? தாழ்மை இருந்தாதான் வெளிப்படுத்த முடியும். அவர் அன்பா இருக்கிறான்னு சொல்லி நீங்க அன்பு இல்லாம இருந்தீங்கன்னா பாக்குறவன சொல்லுவான், இயேசுவை போலவே இருக்கிறான்னு சொல்லுவானா? அவர் எப்படி இருந்தா நீ எப்படி இருக்கிற? நீ எல்லாம் ஊழியக்காரனா? பிணியாளிகளுக்கு ரட்சிப்பை தேடி தேடி போனாருங்க. அவர் தேடி தேடி போனவங்க எல்லாரும் அவரை குத்துனாங்க, அடிச்சாங்க, திட்டினாங்க. அந்த நிலைமையில நாம் இருப்போம்னா ஒரு விஷயம், அந்த நிலைமையில கடுகளவு கூட நம்ம வர முடியாது, வரதுக்கான தகுதி அற்றவர்கள். அந்த நிலைமையில ஜஸ்ட் சொல்றேன், அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஏண்டா சும்மா இருக்கும்போது என்ன சும்மாவா விட்டேன், எவ்வளோ நன்மையை பெற்றுவிட்ட, இப்ப வந்து நீ என்னையே காட்டி கொடுத்து திட்டுறியா? சந்தோஷமா இருப்பியா? நீ பார்த்துறேன். எவ்வளோ நாம வைராக்கியம் பாராட்டணும். சாக போகிற தருவாய் ஆண்டவரை பார்த்து கேட்டான், குற்றவாளி, கொலை குற்றவாளி, கள்ளன், இப்படி சமூகத்துல என்னையும் நினைச்சு உடனே ஒரு ரட்சிப்பு பாருங்க. இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்ப. இந்த ரட்சிப்பை கொடுக்க முடிந்த அளவுக்கு யாராலனா ஆண்டவரால மாட்டோம், வேற எங்கேயும் கிடையாதுங்க. ஆனா நீங்க நிறைய பேர் நான் பாவி பாவின்னு ஆண்டவர் விட்டு விலகி போன அந்த பாவி தான், அவன் குற்றவாளி தான். அவன் விலகி போனானா ஆண்டவரை தேடி வந்த ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல இந்த அடிமை நான் உங்களுடைய சமூகத்துல நான் இருக்க விரும்புறேன்னு சொன்னானா
நினைச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சா மட்டும் போதும் ஆண்டவரே, நான் இருக்கல, நான் இருக்கணும்னு கேட்கல, நான் நினைச்சு பாருங்க இந்த சமூகத்துல இந்த அடியடியும் நினைத்தருங்க. அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரோடு கூட அவனை சேர்க்க செய்யும். அப்பவே ஸ்பாட்லயே ஒரு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு படுகிற உண்மையா இதுதாங்க தெய்வம். இதுதான் தெய்வம். வேற யாருன்னா தானே சொல்லியிருப்பாங்க, நீ இது செய்தியா, இது கொண்டு வந்தியா, இது கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீ என்னோட கூட பரதேசி, என் கூடவே இருப்பேன். அதுதான் ஆண்டவர் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறாரு. மத்தேயுல அழகா ஜெபிக்கிறாரு. நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் பிள்ளைகள் இருக்கு, நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். ஆண்டவருடைய ஜெபம் வித்தியாசமானதுங்க. அவரை வெளிப்படுத்துகிற நாமும் வித்தியாசம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருந்தா, நூல் ஒரு பக்கம் சேலை ஒரு பக்கம் இருந்தா, அந்த சேலையோட தன்மை அழகா தெரியுமா? பூவோட சேர்ந்த நாரும் மனம் இருந்தா தான் அந்த பூவுக்கு இந்த நார் இருக்குது, இந்த பூவோட இந்த நார் சேர்த்து கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். நார் ஒரு வாசனை, பூ ஒரு வாசனை இருந்தா, ஏன்பா இது பூவுல கட்டின நார் கிடையாது, அது வேற வாசனையா இருக்கு, பூவுல கட்டின அந்த நார் எடுத்துருவோம் சொல்லுவோமா? சொல்லுவோம். ஆண்டவரோட நாம் இருக்கிறோம். நாம் ஆண்டவரோடு இருக்கிறது போல அவர் எப்படி இருக்கிறோம் அவரை போலதான் நாம் இருக்கணும். அவரை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்மள ஆண்டவர் உலகத்துல படைச்சார். அல்லேலூயா. அதுல 12 வாசிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், கர்த்தர் ஒருவர். அந்த ஜனங்க நினைச்சிட்டாங்க எங்களை நடத்துவது ஏதோ ஒரு தெய்வம், அவங்களா உருவாக்கி கொண்ட தெய்வம் தான் எங்களை நடத்துதுன்னு சொல்லி அவங்க நினைச்சுட்டாங்க. ஆனா அந்த வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். வேற எந்த ஒரு அந்நிய தெய்வம் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒருவர் தாங்க இனி வரைக்கும் உங்களை நடத்த முடியும். உலகம் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏங்க அப்படின்னு கேட்டு பாருங்களா. ஆமாங்க, செய்யக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்கலாம். பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த பெரியவங்களை போய் கேட்டு பாருங்க, யாரு சொன்னதுன்னா பெரியவங்க சொன்னாங்கன்னு. உங்களுக்கு யாரு சொன்னது? இப்படியே போயிட்டு இருக்குமே தவிர கடைசியில பார்த்தா யாரோ ஒருத்தர் தன்னுடைய சுயத்துக்காக அதை அமல்படுத்தியிருப்பாங்க. இன்னைய வரைக்கும் வெளியவே போகக்கூடாது. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை கூட தான் அப்படி சொன்னாங்க. அவ உள்ள இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பு வரல. என்னைக்கு ஆண்டோடைய வஸ்திரத்தை நான் தொடணும்னு வெளியே வந்தாலும் ரட்சிப்பு வந்துச்சு. பல பேர் சொல்லுவாங்க, சொல்லட்டும், ஏன் ஆண்டவர் ஆராதிக்க நான் ஏன் வீட்டுல இருக்கணும்? ஏன் ஆண்டவருடைய ஸ்தலம், ஏன் நான் எங்க போனாலும் என் ஆண்டவர் என்னை சுற்றிலும் வணங்குகிறார். இந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணுங்க. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய. அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் ஒருவரே. ஆண்டவர் ஒருவர் தாங்க இது முதல்ல உங்களை நடத்தினாரு, நடத்த முடியும், வேற யாரும் நடத்த முடியாது. இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் சாகர தருவாயிலும். ஒரு சாட்சி நேற்று தினத்துல எங்க அண்ணன் அழகான ஒரு சாட்சி சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு தம்பிக்காக நாங்க எங்க சொந்த ஊர் பகுதியில ஜெபிக்க போன, கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டு டாக்டர் நேரம் கொடுத்துட்டாங்க, 3 நாள் இறந்து போயிடுவாரு, 3 மாசத்துல இறந்து போயிடுவாரு. இப்படி சொன்னவங்க ரொம்ப வேதனையோட அநேகர் பார்க்க வந்தாங்க. எதுக்காகனா கடைசியா பார்த்துட்டு போயிடலாம். நாங்களும் ஜெபிக்கிறதுக்கு போகிறப்ப அப்படிதான் போகணும். ஆனால் போய் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தரின் கண்களை திறந்து ஜெபத்தினாலே தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உண்மையா சொல்ல, சாப்பாடு நான் என்ன சொல்லுவாருன்னா கையெழுத்து கொண்டு வரணும். ஆனா ஏன்னா அந்த சாப்பாடு உள்ள போச்சுன்னா வயிறு அனலா கொதிக்கும், எரியும். அந்த எரிச்சல் அனல்னால துடிப்பாரு. அதனாலே சாப்பாடு வேணாம்னு சொன்னதுனால சாப்பிடாம உடம்பு ரொம்ப வெளிஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு நாங்க ஜெபிக்க போனோம், என் சகோதரர் ஜெபித்தாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சகோதரர் மூலமா தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் பேசினார். இனிமேல் நீ நல்லா சாப்பிடுவ, உன் வாழ்க்கை மாறும், நீ ஊழியக்காரனா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஆலயத்துக்கு போக, உன்னால அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு கூட உங்களுக்கு சொன்னேன், அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு வந்து நேற்று என் அண்ணனோட சாட்சியை கேட்டேன். மறுபடியும் அந்த தம்பியை பார்க்க எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் போனேன். எதுக்காகனா அன்னைக்கு சாப்பிடும்போது கையெழுத்து கூப்பிட்டவரு, எனக்கு வேணான்னு சொன்னவரு
நல்லா சாப்பிடுறாரு, ஸ்தோத்திரம். வாமிட்டு வரலையா, ஸ்தோத்திரம். சுகமா இருக்கிறாரு. மறுபடியும் வந்து ஜெபிக்கிறதுக்காக ஆமென். என்ன வர சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஜெபிச்சுட்டு வந்தேன். Praise the என்னை Lord. பார்த்ததோட இன்னைக்கு அந்த தம்பி சுகமா இருக்கிறாரு, ஆமென். சாப்பிடுறாரு, வயிறு எரிச்சல் இல்ல, இயேசுவே, சாப்பிடுறாரு, எந்த ஒரு நன்றி பலவீனம் இல்ல, ஸ்தோத்திரம். சுகமா இருக்கிறாரு. ஆமென். ஐயா, இது யாரையா செய்ய முடியும்? கர்த்தரை தவிர அவர் ஒருவரே தான் நம்மளை நடத்த முடியும். ஆமென். அப்பா, நன்றி. எல்லாம் சொல்லிட்டாங்க, தம்பி செத்துருவாரு, இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்தான் அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஐயா, உலகத்தின் மனிதன் எதை சொன்னாலும் என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாழ வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் மருத்துவன் நாள் குறிக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைப்பேன். Praise the Lord. ஹல்லேலூயா. எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்ல, எசேக்கியாவே நீ ஏன் கலங்குற, கவலைப்படாத, உன் ஆயுசு நாட்களுக்கு பதிலா 15 வருஷத்தை நான் உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன். ஆமென். ஒரு கண்ணீர், அம்மா நான் சொல்லட்டுமா, மனுஷனுக்கு முன்னால நீங்க அழுதீங்கன்னா உங்க கண்ணீர் பலவீனம். மனுஷனுக்கு முன்னால நீங்க அழுதீங்கன்னா உங்க கண்ணீர் பலவீனம். Jesus. கர்த்தருக்கு முன்னால நீங்க அழுதீங்கன்னா உங்க கண்ணீர் பலம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தந்திரத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். மனுஷனுக்கு முன்னால நீங்க ஓயாம அழுதுட்டே இருந்தீங்கன்னா அது உங்க பலவீனம், பலவீனம், பலவீனம். பதில் வரவே வராது. அழணும்னு தோணுதா, கேட்கணும்னு தோணுதா, அப்பான்னு சொல்ல தோணுதா, நேரா போய் உங்க வீட்டு அறை கதவை, உங்களுடைய பெட்ரூம் கதவை சாத்துங்க, ஆமென். முழங்கால் போடுங்க, அவருக்கு முன்னால தார தாரையாய் கண்ணீரை ஊற்றுங்க. அந்த கண்ணீருக்கு பதில் வரும். ஆமென். கட்டாயமா பதில் வரும். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உன்னை சுமக்க முடியும். ஆமென். அவர் ஒருவர் தான் உன்னை நடத்த முடியும். அவரை தவிர உன்னை நடத்தவும் சுமக்கவும் உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், Praise the Lord. ஆண்டவருக்கு முன்னால நீங்க அழுதீங்கன்னா உங்க கண்ணீர் பலம் உள்ளது. அது பலம் உள்ளது மாத்திரமல்ல, பலனை தரக்கூடியது. ஹல்லேலூயா. பலமும் உண்டு, பலனும் உண்டு. ஹல்லேலூயா. ஓ, ஆமென். கர்த்தருக்கு முன்னால நீங்க அழுதீங்கன்னா உங்க கண்ணீர் பலனுமாவும் இருக்கும், பலமாவும் இருக்கும், பலனுமாயும் இருக்கும். ஆமென். மனுஷனுக்கு முன்னால நீங்க அழுதீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், பலவீனம். அதுல ஒரு யூஸும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. கண்ணீர் தான் வேஸ்ட், வேதனை, சரீர பலவீனம் தான் வரும். வேதம் சொல்லுது, அவர் ஒருவரே உன்னை நடத்தின. கர்த்தருக்கு முன்னால் அழுது பாருங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓடி வருகிற ஒரே ஒரு தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 13 வாசிங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பாருங்க, பூமியில் உள்ள அழகான வார்த்தை, உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஐயா, நம்ம பெரிய பெரிய ஸ்தானத்துல வருவதற்கு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம வந்து அதுக்கான தகுதியானவங்களா? நினைச்சு பார்த்தாவே நம்மள நினைச்சு பார்த்துறோம், நான் இதுக்கு தகுதியா, என் வாழ்க்கை இதுக்கு தகுதிக்குரிய வாழ்க்கையா? வான்னா 4 பேர் வர்றதற்கு அளவுக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னை பார்த்தோன்னே எழுந்து நிக்கிற அளவுக்கு 4 பேர் வச்சிருக்கிறாரு. குட் மார்னிங் சார்னு சொல்ல 4 பேர் வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்தானத்திற்கு நான் இந்த ஊழியத்துல நான் அதிகமா நினைக்கிறது அதுதான். இதற்கு நான் தகுதி ஆண்டவரே? தகுதி இல்லாத அரை டவுசர் போட்டுக்கிட்டு ஏரிக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கைக்கு இது தகுதியா? காடும் மேடும், காலையில வெளியே போனா 7 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வருவேன். அதுவும் எங்க அப்பா தூங்கிட்டாரான்னு பார்த்துட்டே தான் உள்ள வருவேன். இப்படி ஓடிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கைக்கு இது தகுதியா? ட்ரெயின்ல உட்காந்து கானா பாட்டை பாடிட்டு அநேக ஜனங்களை கவர்ந்த இந்த தெல்லு பூச்சிக்கு இது தகுதியா? சினிமா பாட்டை தவிர வேற எந்த பாட்டும் என் வாயில வராது. ஆனா கிறிஸ்தவன் தான். ஒரு கானா பாட்டு போனா அந்த கானா பாட்டை அப்படியே மெமரி பண்ணணும்னு ஆசை. யாராவது ஒருவர் அந்த கானா பாடலை பாடிட்டாங்கன்னா அதை 10 டைம் ஆச்சு கேட்டு மனப்பாடம் பண்ணணும், அதை அப்படியே பாடணும். யாராவது என்னை பார்த்து நீ நல்லா பாடுறேன்னு சொல்லணும். இதுதான் என்னுடைய ஆசையா இருந்துச்சு அந்த நாட்களில. ஆனா அப்படியெல்லாம் இருந்த அந்த தெல்லு பூச்சிக்கு இது தகுதியா? நினைச்சு பார்க்கும்போது தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால ஒரு வார்த்தை மறுபடியும் அந்த 13 படிங்க சிஸ்டர். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை எப்படியா ஏறி வர பண்ணினார்.
அல்லேலூயா. அவன் ஏறி வரும்படியான வழியை ஆண்டவர். நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அநேக தடைகள் நீ உயர்வான ஸ்தானத்துல வரக்கூடாதுன்னு உனக்கு முன்பாக பிசாசு வச்சிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நான் எல்லாத்தையும் தைரியமா நீ வா, அது எல்லாமே நான் விலக்கி வைக்கிறேன். ஏன்னா உன்னுடைய ஸ்தானம் இது, நீ அன்னைக்கு வேண்டிய. ஆண்டவர் நம்மை நினைத்ததுனாலதான் அத்தனையும் மாற்றினார். பாருங்க, ஆண்டவர் என்னை அழைத்து அத்தனை தடைகளை மாற்றின உயர்வான ஸ்தானத்துல வைப்பதற்கு நான் அவருக்கு என்ன செய்தேன்? இது ஒரு கேள்வியாவே வச்சுக்கோங்க. இன்னைய வரைக்கும் நான் என்ன செய்யறேன்? ஆனாலும் நான் உயர்வான ஸ்தானத்துல வந்து நிக்கிறேன். தகுதி இல்லாத நான் தகுதியா இருக்கிறேன். ஒன்றுமில்லாத நான் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறேன். பலவீனத்தோடும் வியாதியோடும் கண்ணீரோடும் எல்லா கவலையோடு வாழ்ந்துட்டு இருந்த என் முகத்துல முகமலர்ச்சி வைத்திருக்கிறாரு. இதற்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? அல்லேலூயா. கண்மலையின் தேனினாலே என் வயிற்று திருப்தி. பசி இல்லாத ஒரு வாழ்க்கை, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்து வழி நடத்தி வச்சிருக்கிறாரு. அந்த தெய்வத்தை போல இந்த உலகத்துல எந்த தெய்வம் இருக்குங்க? நினைச்சு பாருங்க சிஸ்டர். அழகான ஒரு தெய்வத்தை இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவரை போல உண்மை உள்ள தெய்வம் இந்த உலகத்துல யாருமே. அந்த கடைசி வார்த்தை படிங்க. கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும், கற்பாறையில் இருந்து வழிகிற எண்ணெயை அவன் உண்ணும்படி செய்தான். அவன் வயிற்றை நிரப்பும்படியான ஆசீர்வாதத்தை செய்தான். இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமா? ஆண்டவர் மாத்திரம் தான் என் கூட இருக்கிறாரு, அவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம் நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை மாத்திரம்னு சொல்றேன். உங்க வாழ்க்கையில இந்த திருப்தியை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் ஆகிய. இதை தவிர வேற எதையும் நீங்க திரும்பி பார்க்காதீங்க. அல்லேலூயா. கேள்வி வரும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி? அவர் பதில் கொடுப்பார். கண்ணீர் வரும்போது அவர்கிட்ட கண்ணீர் வடிங்க, அவர் கண்ணீர் துடைப்பார். கவலை வரும்போது அவர்கிட்ட பேசுங்க, உன் கவலைகளை மாற்றி. அவரை தவிர உடனுக்கு உடன் பதில் தருவதற்கு யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அவர் ஒருவர் தான். அவரை மாத்திரம் நம்புங்க, அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. அவர் ஒருவரே நல்ல தெய்வம். அவர் ஒருவர் தான் நல்ல தெய்வம். அவர் தான் உங்க வாழ்க்கையின் அதிபதி. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 2:7 வாசிங்க, நான் முடிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம், உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமாங்க, அழகான உன் கையின் பிரயாசம் இன்னைய வரைக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்திற்கு நான் வாங்குகிற சம்பளம் போதுமா? நினைச்சு சொல்ல முடியுமா? என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்திற்கு நான் வாங்குற சம்பளம் போதுமானதா? ஆனாலும் அவ்வளவு கஷ்டத்திலும் என் குடும்பம் நடக்குது. அவ்வளவு பொருளாதார பிரச்சனையிலும் என் சம்பளத்தை நான் மீதி எடுக்கிறேன். அவ்வளவு நெருக்கத்திலும் என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இவை எல்லாமே கொஞ்சமான வருமானத்துல நான் செய்து முடிக்கிறேன். காரணம் என்ன? அவர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர் என் கையின் பிரயாசத்தை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். கோடி கோடியா சம்பாதிக்கிறான், அவனுடைய பொருளாதார பிரச்சனையே மாறல. கோடி கோடியா சம்பாதிக்கிறான், பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆனா நமக்கு 50,000 ரூபாய்க்கு உள்ளதான் சம்பளமே தவிர, யாரெல்லாம் 50,000 மேல சம்பளம் வாங்குறீங்க? ஜஸ்ட் கேக்குறேன், காணிக்கெல்லாம் கேட்க மாட்டேன். எவ்வளவு நமக்கு வருமானம்? அதுக்கு மிஞ்சி போகாது. மேக்சிமம் 1 லட்சமே வச்சுங்க ஐயா. கோடிக்கும் நம்ம 1 லட்சம் எவ்வளவு கீழதான். ஆனா அவ்வளவு சம்பளத்திலே நம்ம வாழ்க்கை நடக்குதையா? பொருளாதார தேவைகள் அநேகமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை அப்படியே அழகா தண்ணி மேல போற கப்பலை போல அழகா போயிட்டே இருக்கு. எங்கேயும் போய் முட்டிட்டு நம்ம நிக்கல. காரணம் என்ன? நாம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்துல நாம இருக்கிறோம். நம்ம கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்றோம்? ஆண்டவரே, நீர் தந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்.
நீர் தந்த சம்பளத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த இதை சொல்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தையிலே நம்ம எவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை வாங்குறோம் தெரியுமா? அவங்க எதையோ செய்யறாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனா நம்ம வார்த்தையிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பார்த்துட்டே இருக்கிறோம், ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பார்த்துட்டே இருக்கிறோம். இதுதாங்க ஆண்டவர் விரும்புறார். இதுதான் ஆண்டவர் விரும்புறார். பாருங்க, அவர் அழகான வார்த்தை சொல்றாரு, உன் கையின் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வந்தார், இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். ஆமா, எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், ஒன்றும் குறைவுபடவில்லை. ஒரு குறைவும் வரலங்க. இஸ்ரவேலர் 40 வருஷம் நடந்தாங்க, ஒரு குறைவும் வரல. 40 வருஷம். ஐயா, நம்ம ஒரு Dress எத்தனை நாள் ஐயா போட்டா கிளியாம இருக்கும்? எத்தனை நாள் போடுவோம்? கிளியாம இருக்கணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை நாள் ஐயா வரணும்? கிளியாம இருக்கணும், மக்கி போகாம இருக்கணும். ஒரு நாளைக்கு இல்லையா? இப்ப நம்ம Dress பழசாகாம கிழிஞ்சு போகல, அப்ப எத்தனை வருஷம் ஆனா அந்த Dress கிழியும்? ஒரு வருஷம், 6 மாசம், ஒரு வருஷம். 40 வருஷம் வனாந்தர வழியா நடக்கிறாங்க. அவர்களுடைய Dress கிழியலையா? யாருடைய Dress? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடைகள் கிழிந்து போகல, அவர்கள் கால்கள் தொய்ந்து போகலையா? நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நடந்தாவே நமக்கு கொஞ்சம் தொலை நடந்தா முழங்கால் வலி வருது. பாருங்க, 40 வருஷம் வனாந்தர வழியா நடந்து போன இஸ்ரவேல் ஜனங்க, அவர்கள் ஆடை பழைதாய் போகலை, கிழிஞ்சு போகலை, அவர் சரீரம் சோர்வடையிலையா, கால்கள் முடங்கி போகல. பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்ன? அவர்களை கர்த்தர் நடத்தினார். அந்த ஜனங்க நம்பினாங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்தினார்னா இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆனால் அதுல உங்களுக்கு சேதம் வராது. ஆண்டவர் உங்களை நடத்தினார்னா அதுல தோல்வி உங்களால பார்க்க முடியாது. 40 வருஷம் வனாந்தர வழி அந்த ஜனங்க நடக்கிறாங்க, ஒரு குறைவில்லாம ஆண்டவர் நடத்தி சென்றார். அல்லேலூயா. நான் படிக்கும்போது ஆச்சரியப்பட்ட, அவருடைய Dress பழைசாய் கிழிஞ்சு போகலையா? 40 வருஷம். அவங்களுக்கு போற வழியெல்லாம் சரவணா ஸ்டோர் திறந்தா வச்சிருக்கு. அப்ப சரவணா ஸ்டோர் இருந்துச்சா? இப்பதான் என்னென்ன ஸ்டோர் வந்திருக்கு. அப்பெல்லாம் அந்த Dressல வித்தியாசமான Dress கிடையாது, ஒரு அங்கி மட்டும்தான், அது ஒரு துணியை கட்டியிருப்பாங்க, வித்தியாசமா இருக்கும், ஆனா அழகா இருக்கும், அழகா இருக்கும். பாருங்க, அவ்வளோ நேரங்களிலும் அந்த ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன இடத்துல அந்த கானான் தேசத்துல ஆண்டவர் சேர்ப்பார். இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். ஆண்டவர் நடத்தினாருன்னா இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஹலோ, ஆண்டவர் உங்களை நடத்தினாருன்னா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு முகம் சுடிக்கவே மாட்டீங்க. அவ்வளவு அழகா இருக்கும் ஆண்டவர் நடத்தினார். ஆண்டவர் நடத்தலையானா தான் ஏன் தான் இப்படி இருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய நாட்கள் வரும். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் என்ன நடத்துறாரா, அவர் என்ன நடத்துறாரு. ஆண்டவர் நடத்துதலுக்குள்ள நாம் இருப்போம், அவர் ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் இருப்போம். அவர் நம்மை சுமப்பார், நம்ம ஏந்துவார், நம்மை தாங்குவார், தப்பு வைப்பார். எப்பொழுதும் விசுவாசமா இருங்க, அவர் நம்புங்க, அவர் மேல மாத்திரம் பற்றுதலா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையை தன் தகப்பன் சுமப்பது போல உங்களை சுமக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. சில நெருக்கம் வரும், போராட்டம் வரும், பாடுகள் வரும், அதுல நீங்க விழுந்து போகவே மாட்டீங்க. அதை எழுந்து வர கர்த்தர் உதவி செய்வார். நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். அது எல்லாவற்றையும் ஜெயித்து வரும்படியான கிருபை ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.